நேத்து வெறும் ஒரே ஒருத்தரை பார்த்த இந்த உலகம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜோதி மல்கோத்ரா மட்டும் இல்லை, அவங்க கூட இன்னும் 11 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்தியாவை உளவு பார்த்து பாகிஸ்தான் கிட்ட சொன்னது ஒரு விஷயத்துக்காக. எதுக்காக இந்த உளவு வேலை நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் மணியாகவும் ஒரு சில பேர் தனக்கு தேவையான உதவியாகவும் அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு அவங்க திரும்பி வாங்கியிருக்காங்க. ஸோ யார் யார் அவங்க என்னென்ன பண்ணாங்க, மேபி த இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் யூடியூபர்ஸ் மட்டும்தானா, இல்லை அதர் தொழிலில் இருக்கவங்களும் இதை வந்து செஞ்சுருக்காங்களா அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் வி கெட் இன் த வீடியோ, ஜோதி மல்கோத்ரா யார், அவங்க எதுக்காக இதை பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எஸ்டர்டே போஸ்ட் பண்ண வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவும் அதை கண்டினியூஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்கள் கண்மணி தான் பேசிகிட்டு இருக்கேன். நேற்று நம்ம ஜோதி மல்கோத்ரா யார், அவங்க எதுக்காக வந்து பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்தாங்க, எப்படி பாகிஸ்தான் கூட கனெக்ஷன் வந்துச்சு அண்ட் வாட் ஷீ டிட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஜோதி மல்கோத்ரா மட்டும் இல்லாமல் ஜோதி மல்கோத்ராவையும் சேர்த்து 11 பேர் பாகிஸ்தானுக்கு இந்தியாவை உளவு பார்த்து சொன்னதுக்காக கைது பண்ணியிருக்காங்க. ஜோதி மல்கோத்ராவை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இரண்டாவது குசாலா, இவங்களும் வந்து ஜோதி மல்கோத்ரா மாதிரியே வந்து டேனிஷ் கூட தொடர்பில் இருந்திருக்காங்க. இந்தியன் ஆர்மியோட ஆக்டிவிட்டிஸை ஷேர் பண்ணதுனால டேனிஷ் மூலியமாக இவங்களுக்கு பணம் போக்குவரத்து இருந்திருக்கு. ஸோ பணத்தை வாங்கிட்டு இவங்க இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்றது இது மூலயமா அவங்க கன்ஃபர்ஸ் பண்ண ஒரு விஷயம். டேனிஷ் கிட்டேருந்து டோட்டலாக 30,000 வாங்கியிருக்காங்க. முதல்ல 10,000, அப்புறம் 20,000ட்டு யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலியமாக இதற்காக மணி வாங்கியிருக்காங்க குசாலா. ஷாசத், இவர் வந்து உத்தரப்பிரதேஷ் ராம்பூரை சேர்ந்தவர். முசாபாத்தோட ஸ்பெஷல் டாஸ்க் போலீஸ் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இவரை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் பார்டரை தாண்டி இருக்க கடத்தல் விஷயங்கள்ல ஆல்ரெடி ஈடுபட்டிருக்கான். இது மட்டும் இல்லாமல் பல முறை பாகிஸ்தானுக்கு பயணம் செஞ்சு பாகிஸ்தான் அஃபீஷியல்ஸ்க்கு தேவையான முக்கியமான தகவல்களை பரிமாற்றம் செஞ்சதுனால தான் இவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மூணாவதா ஃபாஸ்கர் மைசர்ச் அண்ட் நாலாவதா சூரஜ் மாசிஷ். ஸோ இவங்க 2 பேருமே பஞ்சாப்ல இருக்க அம்ரிஸ்தார் அஜ்னாலா அப்படின்ற ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேருமே இந்தியாவோட இராணுவ கம்பார்ட்மெண்ட் அண்ட் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஃபோட்டோகிராஃப்ஸாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய இராணுவத்தோட நகர்வுகள், பிஎஸ்எஃப் கேம்ப் எங்கே இருக்குது, விமான தளங்கள் எங்கே இருக்குது அப்படின்ற அது ரிலேட்டடான ஃபோட்டோஸும் அண்ட் வீடியோஸுமே இவங்க 2 பேரால் ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்ததா யாமீன் முகமது. ஸோ இவருமே பஞ்சாபை சேர்ந்த ஒருத்தர் தான். இவர் வந்து இந்தியாவோட சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனை பாகிஸ்தானுக்கு ஷேர் பண்ணதுனால இவரை வந்து கைது பண்ணாங்க. சுப்ரீத் சிங் அண்ட் கரன்பீர் சிங், இவங்க 2 பேருமே குராஜ்பூர் அப்படின்ற ஒரு இடத்த சேர்ந்தவங்க தான். அவங்க கிட்ட இருந்து 3 மொபைல்ஸும் அண்ட் 0.30 போர் கொண்ட 8 லைவ் கேட்ரேஜஸுமே வந்து பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு. ஆப்ரேஷன் சிந்தூரோட வேலையப்போ பஞ்சாப், இமாச்சல பிரதேஷ் அண்ட் ஜம்மு காஷ்மீர் இந்த 3 இடங்களில் உள்ள முக்கியமான முபாலாய இடங்கள், அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து துருப்புகள் நடமாடுறாங்க அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு இவங்க 2 பேரும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க 2 பேரும் முன்பே வந்து போதைப் பொருள் கடத்தல் விஷயத்தில் வந்து ஈடுபட்டும் இருந்திருக்காங்க. அடுத்ததா நௌமன் இலாகி, இவர் ஹரியானாவில் பானிபட் அப்படின்ற ஒரு இடத்தை சேர்ந்தவர். உத்தரப்பிரதேஷில் இருக்கிற இவர் பாகிஸ்தான் அஃபீஷியல்ஸ்க்கு முக்கியமான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு ஃபேக்ட்ரியில் செக்யூரிட்டி கார்டாக வேலை பார்க்குறாரு. இவர் தன்னோட சிஸ்டர் மற்றும் அவரோட கணவர் கூட வசிச்சுட்டு வரவாகவும் தெரிய வந்திருக்கு. அடுத்ததா தேவேந்தர் சிங், இவர் ஹரியானாவில் ஒரு யூஜி ஸ்டூடெண்ட். 25 வயசு தான் இவருக்கு ஆகுது. ஸோ இவர் பல ஆயுதங்களோட சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டதுனால தான் முதல்ல இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் இயர் ஒரு யாத்திரை போனப்போ தான் பாகிஸ்தானில் இருக்க அதிகாரிகள் கூட இவருக்கு தொடர்பு ஏற்பட்டிருக்கு. அந்த தொடர்பை அந்த கான்டாக்டை இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு தான் பாகிஸ்தானில் இருக்க அஃபீஷியல்ஸ்க்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இவர் ஷேர் பண்ணுறாரு. ஐ மீன் முக்கியமாக வந்து பட்டியாலா கண்டெய்ன்மெண்ட்டை குறித்து ஃபோட்டோகிராஃப்ஸ் அமைச்சதாக கன்ஃபர்ஷன் பண்ணியிருக்காரு அர்மன். ஸோ இவருமே ஹரியானாவை சேர்ந்த ஒருத்தர். வாட்ஸ்அப் அண்ட் சோஷியல் மீடியா மூலமாக இந்தியன் ஆர்மியோட ஆக்டிவிட்டீஸ் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத இவர் ஷேர் பண்ணியிருக்காராம்.
கடைசியாக பார்த்தீங்கன்னா முகமது தரிஃப், இவர் ஹரியானாவை சேர்ந்த ஒருத்தர். மிலிட்ரியோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பாகிஸ்தான் உளவுத்துறைக்கு லீக் பண்ணது தான் மெயினான விஷயம் இவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கே போய் பாகிஸ்தான் கமிஷனில் வேலை பார்க்குற 2 எம்ப்ளாயீஸ், அதாவது ஆசிஃப் பலூச் அண்ட் ஜஃபார் அப்படின்ற 2 எம்ப்ளாயீஸ்க்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா புதுசாக ஒரு சிம்மும் வாங்கி கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பரிமாற்றம் செய்யறதுக்காக. ஸோ இந்த மாதிரி 11 பேரை இந்திய இராணுவம் கைது பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்டாக இவங்களாம் வந்து பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா இந்த மாதிரி மாநிலங்களை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. ஸோ இவங்களை ரெக்ரூட் பண்ணி இவங்களை இந்தியாவுக்கு எதிராக மாற்றி பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரியெல்லாம் சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. சட்டப்பூர்வமாக பார்த்தா இதுவுமே வந்து ஒரு வகையான போர் அப்படின்ற மாதிரி நேற்று சொன்ன மாதிரி அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அங்கே இருக்க பிஐஓஸ்க்கு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற டவுட் வந்து இருக்கிறதுனால இவங்க இன்னுமுமே சந்தேகத்துக்கு இடமாக இவங்களை வச்சு விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த 11 ஸ்பை தான் வந்து லாஸ்ட்டாக பாகிஸ்தானுக்கு இங்கே வேலை பார்க்குற நிறைய உளவாளிகள் இன்னும் இந்தியாவில் தான் இருக்காங்களா, அவங்கெல்லாம் வந்து கைது பண்ணப்படுவாங்களா, ஸோ கைது பண்ண இவங்களை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்மணி அப்படின்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கண்மணி. பாய்.